அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சைவ சமய ஆச்சாரியர்களுக்குள்ளே திருஞான சம்பந்தர், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர், காரைக்கால் அம்மையார் என்று இவர்களை பற்றியெல்லாம் ஓரளவிற்கு நாம் அவர்களுடைய புராணங்கள் மூலம் அறிந்திருக்கிறோம். இவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் என்று கொண்டாடப்படுபவர்கள். 12 திருமுறைகளுக்குள்ளே முதல் திருமுறை தொடக்கமாக ஞானசம்பந்தர் 3 திருமுறைகளையும், அப்பர் பெருமான் 4, 5, 6ஆம் திருமுறைகளையும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு என்றழைக்கப்படும் 7ஆம் திருமுறையும், மாணிக்கவாசகப் பெருமான் திருவாசகம் திருக்கோவையாரான 8ஆம் திருமுறையும் பாடியருளியவர்கள். இந்த 4 பெருமக்களுக்கு அவர்களுடைய பாடல்களை 8 திருமுறைகளாக தொகுத்து அதன் பிறகு 9ஆம் திருமுறை 10ஆம் திருமுறை திருமந்திரமாகவும், மீண்டும் 11ஆம் திருமுறை பல்வேறு ஆசிரியர்கள் பாடியதின் தொகுப்பாகவும், 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராணமாகவும் அமைந்திருக்கிறது. இதில் 9ஆம் திருமுறை தொகுப்பிற்கு திருப்பல்லாண்டு திருவிசைப்பா என்று பெயர். இதிலே திரு இசைப்பா பகுதிகளை பாடிய ஆசிரியர்களுக்குள்ளே திருமாளிகை தேவர் என்பார் ஒருவர் உள்ளார். அவருடைய பெருமைகளைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். சைவ சித்தாந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே இப்படி திருமுறை ஆசிரியர்களாக விளங்கிய 27 ஆச்சாரியர்களுக்குள் ஒருவராய் 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பா பதிகங்கள் 4 பாடி தில்லை சிற்றம்பலத்திலே நடனமாடக்கூடிய நடராஜப் பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைந்தவர் திருமாளிகை தேவர். இவர் நவகோடி சித்தர்புரம் என்று அழைக்கப்படும் திருஆவடுதுறை திருத்தலத்திலே பிறந்தருளினார். சைவ வேளாளர் குலத்திலே தோன்றிய இவருக்கு இயல்பிலேயே சிவபெருமான் பால் ஈர்ப்பிருந்து வந்தது. இவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு என்று ஒருவாறு அறுதியிடப்பட்டிருக்கிறது. சித்தர்களாக அங்கே இருந்த பலருக்குள்ளே திருமாளிகை தேவரனுடைய சிறப்பு கொண்டாடத்தக்கது. அவர் இருந்த அவருடைய மூதாதையர்கள் கட்டி வாழ்ந்த இல்லத்திற்குத்தான் பெரிய திருமாளிகை அல்லது பெரிய திருமடம் என்று பெயர். அந்த வம்சத்திலே வந்ததால் இவருக்கு திருமாளிகை தேவர் என்ற திருநாமம் பொருத்தமாய் தங்கிவிட்டது. இவர் இயல்பிலேயே சிவபெருமானிடம் அன்பு பூண்டிருந்தார். திருஆவடுதுறை திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரரான இறைவனிடம் அன்பு பூண்டு தினந்தோறும் சரியான காலங்களில் சைவ அனுஷ்டானங்களை செய்து திருநீறு ருத்ராட்சம் முதலிய சிவச்சின்னங்களை தரித்து கொண்டு சிவாலய தரிசனம் செய்து சுவாமி மற்றும் அம்பிகையினுடைய தரிசனத்தாலும் அவர்களுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்ததாலும் சிவயோகம் தலைக்கூடியிருந்த பெருமகனார். இப்படி வாழ்ந்து வந்த இவர் தினந்தோறும் செய்து வந்த அந்த சிவாலய தரிசனத்தின் பயனாக போகர் என்ற சித்தர் திருஆவடுதுறை தலத்திற்கு தரிசனத்திற்கு வந்த செய்தியை அறிந்தார். இதால் மனமகிழ்ந்த திருமாளிகை தேவர் அவரை சென்றடைந்து அவர் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார். இவருடைய சிறப்புகள் இன்னது என்று போகர் அறிய கேட்டார். இவர் இதற்கு முன்பாகவே மந்திர தீட்சையெல்லாம் இயல்பிலேயே பெற்றிருந்தார் என்ற சிறப்பை அருகிலிருந்தவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். போகரும் தம் பங்கிற்கு உம்முடைய அந்த சிவப்பொலிவு நம்மை ஈர்த்தது, அதனால் உமக்கென்று சில உபதேசங்களை செய்து வைக்கிறோம் என்று கூறி பல்வேறு உபதேசங்களையும் இவருக்கு செய்து வைத்தார். இதனால் இதையே சிந்தித்திருந்த அந்த உபதேசத்தின் சிறப்பாலும் மந்திரத்தை உச்சாடனம் செய்து உருயேற்றியதின் சிறப்பாலும் இவருடைய திருவுருவம் பொலிவு பெறத் தொடங்கியது. பார்ப்பதற்கு எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை திருமாளிகை தேவர் பெற்றிருந்தார். அந்த வசீகரம் ஆண்களை கூட மயக்கும் அளவிற்கு இருந்ததாம். அப்படி இருந்தால் அந்த ஊரில் இருந்த பெண்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அவர்கள் மனத்தளவிலே திருமாளிகை தேவரின் உருவத்தை பதிய வைத்து கொண்டார்கள். இதனால் திருமணமான சில பெண்களுக்கு பிறந்த குழந்தைகள் திருமாளிகை தேவரின் தோற்றத்தில் இருந்தன என்றொரு வழக்கு சொல்லப்படுகிறது. இதனால் கோபமுற்ற ஆண்கள் அந்த பகுதிகளிலே இருந்த நரசிங்கன் என்றழைக்கப்படும் ஒரு குறுநில மன்னன், அவன் தங்கியிருந்த பகுதிக்கு போய் இதை பற்றியெல்லாம் அவரிடம் விசாரம் செய்ய, இந்த திருமாளிகை தேவரினுடைய பழக்க வழக்கங்கள் நாம் கொண்டாடும் அளவிற்கு இல்லை, இவரை விசாரிக்க வேண்டும் என்று கூறினான். அப்படி என்றால் இவரை நம்முடைய சபைக்கு கட்டி இழுத்து வாருங்கள் என்று சில காவலாளிகளை ஏவினான். வந்த காவலாளிகள் திருமாளிகை தேவரிடம் நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல, ஒன்றுமறியாதது போலே திருமாளிகை தேவர், அப்படியென்றால் என்னை கட்டி இழுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். எத்தனை முயன்றும் திருமாளிகை தேவரை இவர்களால் நெருங்கக்கூட முடியாமல்
மாறாக காவலாளிகள் தங்களை தாங்களே கட்டிக்கொண்டு அரசன் முன்பாக போய் நின்றார்கள். இதை பார்த்த அரசன் இன்னும் கோபப்பட்டு தன் படைத்தளபதியை அழைத்தான். நீ போய் திருமாளிகை தேவனை நம் முன்பாக கட்டி இழுத்து வா என்று கூறினான். வேந்தே, உம்முடைய கட்டளையை சிறமேற்கொள்ளுகிறேன். ஆனால் கட்டி இழுத்து வருவதா ஒரு பிரமாதம், அதை இந்த காவலாளிகளே செய்து விடுவார்கள். ஆனால் என்னை நீ நியமித்திருக்கிறாய் என்னும் போது அந்த திருமாளிகை தேவரனுடைய தலையை கொய்து கொண்டு வருகிறேன் என்று கூறி சென்றானாம். சென்றவன் எத்தனை முயன்றும் திருமாளிகை தேவரை நெருங்க முடியவில்லை. அதை பார்த்த திருமாளிகை தேவர், என் தலையைத்தானே அறுத்துச் செல்ல வந்தீர்கள், வாருங்கள் என் தலையை அறுத்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார். அப்படி கூற கேட்ட மாத்திரத்தில் வந்திருந்த வீரர்களில் சிலர் தங்களை தாங்களே வெட்டி கொண்டு மாண்டு போனார்களாம். இந்த செய்தியும் மன்னன் செவிகளுக்கு எட்ட, இது ஏதோ பெரிய மந்திர சக்தி உடையவர் போலும், என்னுடைய மந்திரத்தால் இவரை கட்டுப்படுத்துகிறேன் என்று கூறிய மன்னன் தன்னுடைய படை பலத்தை கூட்டிக் கொண்டு தன்னுடைய சேனாதிபதியோடு கூட மற்றைய மந்திரிகள் எல்லோரும் போர் செய்ய பெரிய படை திரட்டி கொண்டு வந்தானாம். இதேதும் அறியாதவராக திருமாளிகை தேவர் தம்முடைய பூசை மடத்திலே சிவசிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தார். இப்படி வந்த அந்த அரசனுடைய ஆணவத்தை போக்க திருஆவடுதுறை திருத்தலத்தின் கோயில் மதில்களிலே அமைந்திருந்த பொம்மை ரிஷபங்கள் எல்லாம் உயிர் பெற்றெழுந்து காளை மாடுகளாக உயிர் பெற்று நந்தியம்பெருமானுக்குள்ளே புகுந்து நந்தியம்பெருமான் எதிரே வந்த படைகளையெல்லாம் துவம்சம் செய்து அருளினார். வந்த மன்னனும் அவனோடு வந்த படை தளபதிகளும் ஒருவரோடொருவர் கட்டப்பட்டு திருமாளிகை தேவர் முன்பாக சென்று நிறுத்தப்பட்டார்கள். ஏதும் அறியாதவராய் திருமாளிகை தேவர் இதெல்லாம் சிவன் செயல் என்று ஆன பிறகு நாம் இதை எப்படி அணுகுவது என்ற எண்ணத்தில் மன்னனிடம் ஏன் இப்படி நடந்தது என்று கேட்டார். மன்னனோ இந்த நிலையிலேயே திருமாளிகை தேவரனுடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்தவனாய், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் பெருமைகளை அறியாமல் நான் பிழை செய்து விட்டேன். அதற்காக வேண்டி ஈசன் எனக்கு கொடுத்த தண்டனைதான் இது. என்னை இந்த கட்டிலிருந்து நீங்கள்தான் அவிழ்க்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள, அதன்படியே திருமாளிகை தேவர் சிவபெருமானிடம் வேண்ட கட்டப்பட்டிருந்த அரசனும் அவனுடைய மந்திரிமார்களும் அந்த பிணக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றும் திருஆவடுதுறை கோயிலினுடைய மதில் சுவரிலே இருக்கக்கூடிய அந்த நந்தி வடிவங்கள் எல்லாம் போய் பெரிய நந்தியிலே கலந்து விட்டன என்ற ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. இப்படி பல பெருமைகளும் சிவயோகத்தால் கைகூடியவரான திருமாளிகை தேவர் ஒரு நாள் அனுஷ்டானம் செய்வதற்கு காவேரி கரைக்கு சென்றார். சென்றவர் காவேரியிலே தன் சீடர்களோடு கூடி நீராடி முடித்து சிவபூசைக்கு தேவையான தீர்த்தத்தை சேகரித்து கொண்டு பக்கத்தில் இருந்த மரங்களிலிருந்து சிவபூசைக்கான பூக்களையும் பறித்து கொண்டு அதை பூக்குடலையிலே இட்டு நிரப்பி எடுத்துக்கொண்டு சுமந்தபடி சிவபூசைக்காக வேண்டி நடந்து வந்தார். அப்போது சோதனையாக எதிரே ஒருவர் மரணித்து போக அவரை சுமந்து கொண்டு 4 பேர் நடந்து வர ஒரு இறுதி ஊர்வலம் வருவதை பார்த்தார். தம்முடைய சிவபூசைக்கு இதனால் பங்கம் ஏற்பட்டு விடுமே என்ற அச்சத்தால் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு அந்த அவரை சுமந்து வந்த பிணத்தை தன் அருட்கண் பார்வையால் பார்த்தார். இவருடைய அந்த ஞான பார்வையினாலே அங்கே பிணமாக கிடந்தவன் உயிர் பெற்றெழுந்து உட்கார்ந்தானாம். அதனால் அந்த இடத்தில் தோஷமில்லாத இவர்கள் பிழைத்தார்கள் என்று அறியப்படுகிறது. இறந்த ஒருவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்கக்கூடிய சித்தெல்லாம் திருமாளிகை தேவருக்கு மட்டுமே கைவந்ததாய் இருக்க எல்லோரும் பார்த்து அவரை பெரும் சித்தி பெற்றவர் என்று கொண்டாடினார்கள். அன்று தொடங்கி காவேரியிலே அனுஷ்டானம் செய்து முடித்து தீர்த்த குடத்தையும் பூக்குடலையையும் பூமியிலிருந்தபடியே ஆகாசத்தை நோக்கி வீசுவார். அந்த இரண்டும் இவர் நடக்க நடக்க அதே வழியில் ஆகாச மார்க்கத்தில் பயணம் செய்து கொண்டு போய் இவர் எங்கே பூசை மடத்தை எப்போது போய் அடைகிறாரோ அப்போது கையை நீட்டி அழைக்க அது வரையில் ஆகாசத்தில் மிதந்து வந்த பூக்குடலையும் அந்த குடமும் தீர்த்த குடமும் இவர் கைகளை வந்து அடையும்படிக்கெல்லாம் அற்புதங்கள் தினந்தோறும் நடந்து வரத் தொடங்கின. இந்த நிலையில்தான் போகருடைய வருகையாலே அவருடைய திருவடிகளை சென்று பற்றி கொண்ட திருமாளிகை தேவருக்கு இன்னும் சிவஞான உபதேசங்கள் கிடைக்கப் பெற்றன. இதனால் போகருக்கு தொண்டு செய்வதே தமக்கு உய்யும் வழி என்பதை உணர்ந்த திருமாளிகை தேவர் நாள்தோறும் அவருக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வரத் தொடங்கினார். இருவருமாய் போய் மாசிலாமணீஸ்வரரை தினந்தோறும் தரிசனம் செய்து கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள்.
அந்தபடிக்கு ஒரு நாள் இருவரும் மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்திற்கு போய் சாயரட்சை பூஜை தரிசனம் செய்து முடித்து அங்கே பிரசாதமாக விநியோகிக்கப்பட்டிருந்த பயிற்று சுண்டலை கையிலே பெற்றுக்கொண்டு மடத்தை நோக்கி வந்தார்கள். அப்போது இவர்கள் முன்பாக தீவட்டி பிடித்து கொண்டு வரவேண்டிய அடியார் களைப்பில் உறங்கி போய்விட்டார். உறங்கும் அவரை எழுப்ப வேண்டாம் என்ற எண்ணத்தில் திருமாளிகை தேவர் தாமே தீவட்டி பிடித்து கொண்டு ஒரு கையில் சுண்டலையும் ஏந்தி கொண்டு மடத்தை நோக்கி நடந்து வந்தார். வந்த கதியிலே திருமாளிகை தேவர் வாசலில் திரும்பி நிற்க உள்ளே சென்ற போகர் இங்கே இரு என்று கூறிவிட்டு சென்றார். குருநாதருடைய வாக்கை தமக்கு வேதவாக்காய் கொண்ட திருமாளிகை தேவர் இரவெல்லாம் ஒரு கையில் சுண்டலும் ஒரு கையில் தீவட்டியுமாய் நின்றார். பகல் பொழுது நெருங்கிவிட அனுஷ்டானம் செய்ய வேண்டிய அந்த காலம் வந்துவிட்டது. ஆனால் குருநாதருடைய கட்டளைப்படி இந்த தீவட்டியை பிடித்து கொண்டு இங்கேயே நிற்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது? ஒரு கால அனுஷ்டானம் தவறிப்போய் விடுமோ என்று எண்ணியவர் சிவபெருமானிடம் வேண்டி அந்த அனுஷ்டானம் செய்வதற்கு மேலும் 2 கரங்களை பெற்று அந்த சுத்தியோடு கூடி அனுஷ்டானத்தையும் செய்து முடித்தார் என்று சொல்லப்படுகிறது. பகல் பொழுது விடிந்து சற்று நேரத்திற்கெல்லாம் திருமாளிகை தேவர் எங்கே என்று கேட்ட போகர், நான் இங்கே உள்ளேன் ஐயா என்று வெளியிலிருந்து குரல் வருவதை பார்த்து, ஏன் வெளியே நின்றீர்கள் என்று கேட்க, நடந்தவற்றையெல்லாம் திருமாளிகை தேவர் விண்ணப்பமாக வைக்க, இதனால் மனமகிழ்ந்த போகர் உமக்கு ஞான சித்தி கூடிவிட்டது என்று ஆசீர்வதித்தார். அந்த நிலையில் போகர் தம்முடைய யாத்திரையை தொடர்ந்து மேலே செல்ல அவருடைய பாதுகைகளை திருமாளிகை தேவர் பிரசாதமாக பெற்று தினந்தோறும் அதை பூசித்து வரத் தொடங்கினார். ஆச்சாரியருடைய பாதுகைகளை வழிபடுவதால் இன்னும் சிவஞானம் தலையெடுக்க திருமாளிகை தேவர் அருகிலிருந்த திருவீழிமிழலை என்ற தலத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது சைவ சித்தாந்த தத்துவங்களின் வெளிப்பாடாய் ஒரு தேர் ஒன்றை நிர்மாணம் செய்து அதிலே வீழிநாதனான பெருமானை எழுந்தருளச் செய்து வீதிகளில் வலமாக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படியே பிரம்மாண்டமான ஒரு தேரை நிர்மாணம் செய்து அதிலே திருவீழிமிழலை பெருமானையும் எழுந்தருளச் செய்து வடங்கள் பூட்டப்பட்ட தேரை ஊர் மக்களையெல்லாம் அழைத்து ஒன்று திரட்டி இழுத்து வரும்படியாக பணித்தார். ஆனால் எத்தனை முயன்றும் ஊர் மக்களினுடைய அந்த வலிமை தேரை இழுக்க போதுமானதாக இருக்கவில்லை. இதனால் மனம் கலங்கிய திருமாளிகை தேவர் இறைவனிடம் வேண்டி அந்த வடத்தை பொதுமக்களிடமிருந்து வாங்கி தான் ஒருவராக தன்னை கட்டிக்கொண்டு தேரை இழுத்தபடியே 4 மாட வீதிகளில் வலமாக வந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி அற்புதங்கள் நாள்தோறும் செய்து அவர் சித்து கூடிய நிலையிலே சிவஞானம் தலையெடுத்த நிலையில் அடியார்கள் அவரை வந்து அவரிடமிருந்து சிவஞான உபதேசங்களை பெற்று செல்ல ஆரம்பித்தார்கள். தினமும் சிவபூசை செய்வது, மாசிலாமணீஸ்வரரை தரிசனம் செய்வது, ஆச்சாரியருடைய பாதுகையை வழிபடுவது, வந்து கேட்டவர்களுக்கு ஞானோபதேசங்கள் வழங்குவது, இப்படியே தன்னுடைய காலத்தை கழித்து வந்தார் திருமாளிகை தேவர். அருகில் இருக்கும் தில்லை சிற்றம்பலத்திற்கு சென்று பொன்னம்பலவானரை பல பாடல்களால் பாடி அதையும் இசைப்பாக்களாக பாடி 4 பதிகங்களாக தொகுத்தார். இவருடைய காலம் சேந்தனார் மற்றும் கருவூர் தேவருடைய காலமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதை முன்னிட்டே ராஜராஜன் வாழ்ந்த 10-11ஆம் நூற்றாண்டு இவருடைய காலம் என்று அறுதியிடப்படுகிறது. இப்படி திருவிசைப்பா பாடல்கள் பாடி தில்லை அம்பலவானரை துதித்து நின்று மீண்டும் திருஆவடுதுறைக்கு எழுந்தருளினார் திருமாளிகை தேவர். நாள்தோறும் பல அற்புதங்களை அந்த அற்புதத்தை பெறுபவர்கள் தகுதிக்கேற்றார் போலே செய்து அவர்களுக்கு உபதேசங்களையும் செய்து வைத்துக்கொண்டு எப்போதும் சிவசிந்தனையிலேயே கூடியிருந்த திருமாளிகை தேவர் திருஆவடுதுறை மாசிலாமணீஸ்வரரை வணங்கி முதிர்ந்த நிலையில் சிவஞானம் மேலெழ தான் இறைவனுடைய திருவடிகளில் 2 கலந்தார் என்று பார்க்கிறோம். திருஆவடுதுறையிலே பல கோடி சித்தர்கள் வாழ்ந்த அந்த பூமியில் இவரும் திருமாளிகை தேவரும் பல்வேறு சித்துகள் கைவரப் பெற்றவராய் பல நிலைகளில் பற்பல அற்புதங்கள் செய்து சிவபெருமானுடைய அந்த பெருமைகளை பாடல்களாக பாடி அடியவர்களிடம் எளிமையான முறையிலே சிவபக்தி சிறப்பை எடுத்துச் சொல்லி எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டிய பெரியவர். இவருடைய சிறப்புகளை சிந்தித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.